ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் கக்கா இறைச்சி கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஒரு உலக்கு கக்கா இறைச்சி 70 ரூபாய்க்கு வாங்கினேன். இது நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். மஞ்சள் பொடியை நல்லா கிண்டி கொடுக்கணும், நல்லா கொதிக்க விடணும். கொதித்து கக்கை இறைச்சி வெந்ததுக்கப்புறமா அடுப்பை அணைச்சிட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். அப்புறமா அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். கொஞ்சம் வத்தல் பொடியும் மல்லிப்பொடியும் எண்ணெய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் இந்த பச்சை வாடை போய் ஒரு நல்ல மணம் வரும். இது நல்லா வறுபட்ட உடனே எடுத்து ஆற வச்சிடலாம். அப்புறமா வேறு ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அரிஞ்சு வச்ச தேங்காய் துண்டை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் துண்டு நல்லா வறுபட்டாச்சு. இனி நீளமாக வெட்டி வச்ச சின்ன உள்ளியை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கின பிறகு ரம்ப இலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி கொடுத்துக்கணும். அப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கட்டும். வேக வச்சுருந்த கக்கா இறைச்சியை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி கொடுங்க. அப்புறமா வறுத்து வச்சிருந்த மிளகு பொடியும் மல்லிப்பொடியும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்து கலக்கி கறியில் சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி கொடுங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து சிக்கன் மசாலா பொடி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். கொஞ்சம் தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கிண்டி வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்தாச்சு. இது இறைச்சிக்கறி மாதிரியே இருக்கும். அப்புறமா தாளிசம் போட்டு ஊற்றிக்கலாம். கக்கா இறைச்சி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.